உன் மருமகளை என்னவே வீட்டை விட்டு வெளியில உட்கார வச்சிருக்கியாமுல்ல? அம்மா பட்டாக்கா அவளை வீட்டை விட்டு வெளியில உட்கார வச்சுட்டோம்ல, என்கிட்ட வச்சுக்கிட்ட இதான் அவளுக்கு நிலைமை. அண்டி ரஞ்சுதான் அவ அப்படி என்னடி பண்ணனா? எதுக்குடி அவளை வீட்டுக்கு வெளியில உட்கார வச்சிருக்கீங்க ஆத்தாலும் அவனும்? எங்கக்கா என் பையனா ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறா. வடிவுக்கு லோட் எடுத்து கொடுத்துருக்காளாம். 1 மாசம் ஆகுதான் இங்க ஒரு வார்த்தை சொல்லலக்கா என் பிள்ளைகிட்டாப்ப. அடியாத்தி, என் மருமகளுக்கு லோன் எடுத்து கொடுத்ததுனால தான் உன் வீட்டுல சண்டையா? அப்படிலாம் இல்லக்கா, உன் மருமகளுக்கு லோன் எடுத்து கொடுத்தது சொல்லல, அதனாலதான்க்கா சண்டை. என் பிள்ளைக்கு கோவம் வந்துச்சு, அதனாலதான் வீட்டை விட்டு வெளியில உட்கார வச்சுட்டாங்க. ஆண்டி அவதான் சொல்லல, குடும்பம் இப்படி சின்ன பின்னமா கிடக்க எதாச்சும் சமாதானப்படுத்தி அவளை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனா என்னடி? வீட்டுக்கு வெளியிலயே உட்காந்துருக்கலாம்ல. ஊர்ல போறவங்க வரவங்க எல்லாம் உன் கதையை தாண்டி பேசுறாங்க. ஊர்ல இருக்கிறவங்களுக்காக நம்ம பயப்பட முடியாதுக்கா. இப்ப அவளை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனோன்னா என் பிள்ளை என் கையில இருக்க மாட்டான். அவன் முந்தாண்டியில ஜொடிக்கிட்டு போயிடுவாக்கா. ஏக்கா உன் மருமகளுக்கு லோன் வாங்கி கொடுத்துட்டா, அதனாலதான் வீட்டை விட்டு வெளில உட்கார வச்சிருக்கான்னு நீ அவளுக்கு சப்போர்ட் எடுக்கிறியா நீ? ஏக்கா உன் மருமகளுக்கு லோன் வாங்கி கொடுத்ததுனாலதான் வீட்டுல பிரச்சனைன்னு ஊர்ல பேசிக்கிறாங்களா? அதனாலதான் என் மருமகளுக்கு நீ சப்போர்ட் எடுக்கிறியா? ஆண்டி நீ வச்சிருக்கிறது ஒரு மருமவ, கடைசி காலத்துல உனக்கு சோறை ஒழுங்கா போடணுமா வேணாமா? இப்ப நீ அவ வீட்டை விட்டு வெளில உட்கார வச்சிருக்கீங்களே, உனக்கு வயசான காலத்துல உனக்கு சோறு போடாம இருந்தா என்னடி பண்ணுவேன்? டே பாரு, நானும் ஒரு மருமவை தான் வச்சிருக்கேன். அவன் என்னாச்சு எங்கேயாச்சும் என்ன கண்டுக்கிறாளா? எதை மினுக்கிறா போகிறா வரா, ஒன்றும் சரியில்லை அவ பண்றது. இப்போ எனக்கு ஆறு சப்போர்ட் இல்லை, உடம்புலையும் தெம்பு இல்லை. அதனால அவன் முன்னாடி இப்படிலாம் பண்ணினிய அப்படிலாம் பண்ணினியன்னு சொல்லி சொல்லி எனக்கு சோத்தா போடுறாடி. நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்லை, அனுபவத்தில் சொல்கிறேன். கெட்டுக்கடி. இப்போ எனக்கா கல்யாணம் ஆயிருக்கு, இவ்வளோலாம் ஃப்ரீயாக விட்டுட்டோன்னா தலைமையில ஏறி உட்காந்துருவாள்ல, அதனாலதான் கொஞ்சம் அங்கே இங்கே இழுத்து உரிக்கிறேன். ஆண்டி என் புருஷன் பென்ஷன் காசு வருது, அதையும் மருமகளுக்கும் மகனுக்கும் தான் தரேன். அப்போ கூட எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்கடி. நீ சும்மா இருக்கிறவ. ஓ நீ பென்ஷன் காசு வாங்குற, நான் ஒன்றும் இல்லாதவனு குத்தி காட்டுறியாக்கா? இந்த ஒன்றும் இல்லாதவர்களுக்கு வந்த மருமவை தான் எல்லாம் இருக்கிற உன் மருமகளுக்கு லோன் எடுத்து கொடுத்துருக்கா. அதை ஞாபகம் வச்சுட்டு பேசு. ஆண்டி ரஞ்சிதான், நான் என்ன சொல்லுறேன், நீ என்னடி சொல்லுற? என் மருமவளை நான் பார்த்துக்கிறேன். உன் மருமவளை உன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. வந்து என் மருமவளை இப்படி வச்சுக்க அப்படி பார்த்துக்கணும் சொல்றியா நீ? ஆண்டி கடைசி காலத்தில் எனக்கு சோறு போடுறான்னா என் புருஷன் பென்ஷன் காசும் அவர் மேலே இருக்க சொத்து என் மேலே இருக்குடி. அதனால எனக்கு இந்த காலம் வரைக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருக்காவ. உன் பேரில் ஒன்றுமே இல்லை, நீ என்னவோ இப்படி தாந்தூன்னு குதிக்கிற. ஏக்கா உன்னை விட எங்கள் வீட்டில் சொத்துலேயும் அதிகம் எல்லாத்துலேயும் அதிகம் தான். என் பேரில் இருந்தால் தான் இப்போ என் சொத்தா? அங்கே இருக்கிறதெல்லாம் என் புருஷன் சம்பாதிச்சது தான். நீ என்ன வேணும், என்ன ஒன்றும் இல்லாதவன் சொல்கிற மாதிரியே இருக்கு. என் மருமக என் கண்ட்ரோலில் இருக்கா. உட்காருன்னா உட்காருவா, ஏஞ்சி நிற்குவா. உன் மருமக அப்படி இருக்காளா? ஆண்டி நானும் உன் வயசுல இருந்து வந்தவ தாண்டி. கல்யாணம் ஆன புதுசில் நானும் என் மருமகளை அப்படி தாண்டி ஆட்டி படைச்சேன். இப்போ 10 அடி என் நிலைமைய. என் மாவன் கூட என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாண்டி. நாளைக்கு இது தாண்டி உனக்கு நிலைமை. ஆணவத்தில் ஆறாதடி. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ரஞ்சிதம் எப்பவுமே கெத்தாதான் இருப்பா. அது என் மருமகளுக்கு முன்னாடி நானும் கெத்தாதான் இருப்பேன், தவிர கீழே போயிட மாட்டேன். என் பிள்ளை என் பேச்சதான் கேட்பான். நான் கோடுப்பட்ட அதை தாண்ட மாட்டான் என் ராமு, தெரியுமா உனக்கு? நானும் உன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவ தான். இப்போ பாரு என் நிலமை. என் மருமவை என்ன ஆட்டி படிக்கிறா, என்ன பண்ணுறது? என் உடம்புல தெம்பு இல்லை. நாளைக்கு இதே தான் உனக்கு நிலமை. நான் சொன்னால் உனக்கு புரியாது, நீ பட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஏக்கா எந்த குடும்பத்தை காலி பண்றதுக்கு 2 இப்படி மூச்சை கட்டி பேசிக்கிட்டு இருக்கோம்? அண்ணியே கல்பனா வடிவுக்கு லோன் எடுத்து கொடுத்தால, அதான் அவன் புருஷங்கிட்ட இத்தனை நாள் வரைக்கும் சொல்லல போல் இருக்கு. அது பெரிய பிரச்சனையாகி அவங்க வீடே 2ஆ போய் கிடக்கு. அதை பற்றி தான் 2ம் பேசிக்கிட்டு இருக்காங்க போல் இருக்கு. 1 மாசம் ஆயுமா உன் புருஷங்கிட்ட அதை சொல்லல? யாருக்கா போய் வீட்டுல வெடிச்சு விட்டது இப்படி? வேற
இல்லடி, எல்லாம் நம்ம குண்டு பண்ணி பார்த்த வேலை தான். அக்கா அன்னைக்கே சொன்னால கல்பனா, இந்த விஷயம் மட்டும் என் புருஷனுக்கும் மாமியாவுக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன வைக்க மாட்டாங்கன்னு. அவளை ஊர் சுற்றி காமிக்கிறேன்னு காரில் அழைச்சிக்கிட்டு போய் லோனை வாங்கி எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல வர வடிவு. இன்னும் பேசுறிய பட்டக்கா, நாளைக்கு உன் மருமக மண்டே போட்டுட்டான்னா அந்த பணத்தை கட்டலன்னு என் வீட்டுல வந்து தானே பணத்தை கேட்பாங்க, என் பிள்ளை தானே கட்டணும். ஏண்டி இதுக்காக என் மருமக என்ன செத்து போயின்னு சொல்றியா? நீ என்ன சொல்ற? நீ கொஞ்சம் பாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தா நீ என்னென்ன பேசுற? அக்கா அப்படி நடந்துச்சுன்னா என் பிள்ளைய தானே வந்து கேட்பாங்க, அதை தானே சொல்லுறேன். நீ என்னவோ செத்து போயிடும்னு நினைக்கிறேன்னு சொல்ற. இல்லை நீ என் மருமகிட்ட பென்ஷன் போன வருது சொத்து பத்தெல்லாம் இருக்குன்னு பொறாமையில் இருக்க. ஏன் இவளுக்குலாம் லோன் எடுத்து கொடுக்கணும் தாண்டி உன் மருமகிட்ட சண்டை போட்டிருப்ப நீ. அதனால தான் உன் மருமகெல்லாம் வீட்டுக்கு வெளில உட்கார வச்சிருக்க. உன்னை பற்றி எனக்கு தெரியும்டி, நீ எப்படிப்பட்டவனு. என்னக்கா இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ திடீர்னு என்ன சண்டை போட்டுக்கிறாங்கக்கா? இதுங்க வேலையே இதுதான் தெரியுமா உனக்கு? நல்லா பேசிக்கிட்டு இருக்கோங்க, ஏஞ்சி போகும்போது அடிச்சுக்கிட்டு போங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், உன்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் பாரு. உன்னுகிட்ட என்ன இருக்கு, என்னகிட்ட என்ன இல்லை. என்னத்துக்கு நீ இப்போ நீ இப்படிலாம் பேசுற நீ? ஓ உனக்கு இம்மாந்தி முறை ஆகிட்டு தான். என் மருமக லோனு கட்ட மாட்டாடி. லோனுக்காரன் கரெக்டாக 5ஆம் தேதி உன் வீட்டில் தான் வந்து நிற்பான், ரொசம் கேட்பான். அப்போ தெரியும் உனக்கு. எவனாச்சும் என் வீட்டுக்கு வந்து லோனுக்குன்னு கேட்கட்டும், அப்புறம் யாருன்னு தெரியும் இந்த ரஞ்சிதும். அடிபாடி பக்கத்தவளை உமா நேரம் வாங்கிட்டு நின்று பேசிக்கிட்டு இருந்த மாதிரி. ஏண்டி யாரை பார்த்துட்டு பக்கத்தவங்கிற? நீ தாண்டி பக்கத்தவ. ஒரு மருமக வச்சுக்கிட்டு உனக்கு சோறு போட மாட்டேங்கிற. நடு ரோட்டில் வந்து உட்காந்துருக்கும் போது உனக்கு இம்மாந்தி முடி இருக்கா உனக்கு? ஏண்டி யாரை பார்த்துட்டு வாடி போடின்னு சொல்கிறவ? நாய்க்கு சரிசமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த மாதிரி. எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். அப்படியே போயிடு. இனிமே எங்க பார்த்தாலும் நீ பேசவே கூடாது. பேசுனா அப்படியே கை தான் பேசும். பாத்தியா, நான் சொன்ன மாதிரி 2 அடிச்சுக்கிட்டு நிற்குதுங்க. இதுங்க கதையே இதுதான். ஆவாக்கா 2 பேரும் ரொம்ப சின்சியரா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப வாடி போடின்னு இப்படி பேசிக்கிறாங்கக்கா. நீங்க சொன்னதை கூட நான் நம்பவே இல்லை. இப்படிதான் இருக்குது, எனக்கு எப்பயுமே தெரியுமே. இவன் மருமவ என் மருமவ காலில் விழுந்து லோனை வாங்கிட்டு போயிருக்கா. என்னென்ன பேசிட்டு போறா பாரு இந்த கிழவி. என் மருமகளை இந்த லோனை கட்டவே கூடாதுன்னு போய் சொல்றேன் பாரு நீனு. அவ மட்டும் இந்த லோனை கட்டல, அவளை பேரை எப்படி நாரடிக்கிறேன்னு மட்டும் பாரு நீனு. பாக்குண்டி பாரு பாரு, வயசான காலத்துல கண்ணாடிய போட்டுக்கிட்டு நீ பாரு. இந்த ரஞ்சிதத்தை இவ்வளவு இலக்கரமை இடப்பட்டுல நீ. இனிமே தெரியும் யார் இந்த ரஞ்சிதன்னு. பாக்கும் இந்த ரஞ்சிதமா இந்த பட்டமலான்னு. சுந்தரி எம்ம சுந்தரி அக்கா உங்களை தான் கூப்பிடுறாங்க. ஐயோ இந்த கிழவி எதுக்கு கூப்பிடுதுன்னே தெரியலையே. பிரச்சனையை நம்ம பக்கம் இழுத்து விட்டுற போது. அக்கா இந்த ஆயை என்ன இங்க இழுத்து விட்டுற போது அப்புறம் எங்க வீட்டுல பிரச்சனை ஆயிடும். இதுவும் இது மர்மம்லாம் அடுத்த குடும்பத்துல பிரச்சனை பண்ற மாதிரி தானே ஒரு சம்பவம் பண்ணிட்டு வருதுங்க. எலிசபெத் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ ஒன்றும் பயப்படாத. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். கல்பனை விஷயத்துல இப்படிதான் சொன்னீங்க, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு. இப்ப பாத்தீங்களா, அவள் தெருவுல உட்காந்துருக்கா, நீங்க பாத்துக்கிட்டு தானே போறீங்க. சரி விடு, இந்த அம்மா வர கூப்பிடுது. என்னன்னு கேட்டுட்டு சட்டு புட்டுன்னு இடத்த காலி பண்ணும். ஆண்டே வயசானவ ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, என்னடி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஐயோ அப்படிலாம் இல்லைங்கம்மா, நீங்க என்ன சொல்லுங்க. என் மருமக வடிவை எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? காலையிலேருந்து அவளை வீட்டில் ஆளை காணோம். எனக்கு தெரியாது அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு. என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? சரி அவளை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா உன் மாமியாக்காரி தேடிக்கிட்டு இருக்கா. சத்த வீட்டுக்கு போமான்னு அனுப்பி விடுங்கடி. சரிங்கம்மா, நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக வர சொல்கிறேன். சரிம்மா. இன்னைக்கு வடிவக்காக்கு தீபாவளி கண்டிப்பா இருக்கு. தீபாவளி இன்னைக்கு வடிவுக்கா இல்லை இந்த கிழவிக்கான்னு தெரியல. 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? நான் உங்களை தேடி வீட்டுக்கு போயிட்டு வரேன். வடிவு நீ எங்க போன? உன் மாமியா உன்னை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்ன ஆச்சு அந்த கேள்விக்கு? எதுக்கு இப்ப என்ன தேடிக்கிட்டு இருக்கலாம்? வடிவக்கா, கல்பனா மாமியாவுக்கு உன் மாமியாவுக்கு இவ்வளவு நேரம் சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. நீ தான் மிஸ் பண்ணிட்ட. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. ஏன் மாமியா எதுக்கிட்டி கல்பனா மாமியா கிட்ட சண்டைக்கு போனா? இப்போ அவளுக்கு சோறு தின்னுபிட்டு சும்மா இருக்க முடியாது. ஊரு சண்டையெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஃபர்ஸ்ட் சோத்தை கொஞ்சம் குறைக்கணும்.
உன் மாமியா உன்னை பார்த்த உடனே வீட்டுக்கு வர சொல்லிச்சு. சட்டு விட்டுன்னு வீட்டுக்கு போய் பாருடி. இந்த கிளவி இப்ப என்ன பண்ணிடுவா? அவளுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு சட்டுலாம் வீட்டுக்கு போக முடியாது சுந்தரி. அக்கா, நீ லோன் எடுத்தது கல்பனா மாமியாவுக்கு தெரிஞ்சு அவளை வீட்டுக்கு வெளில நிக்க வச்சுட்டாங்களாம். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னடி சொல்ற? கல்பனாவை வெளியில நிக்க வச்சுட்டாங்களா? அதுவும் நான் லோன் எடுத்ததுனாலயா? இந்த மாமியா கழுவி இது தெரிஞ்சுதான் கல்பனா மாமியா கிட்ட இவ்வளவு நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவளுக்கு வீட்டுக்கு போய் இப்ப இருக்கு. அக்கா, என்னக்கா நடக்க போகுது? வெறும் சஸ்பென்ஸாவே இருக்கு. இந்த வளர்ந்து கெட்டவ அவ மருமகிட்ட போய் லோன் வாங்கி தர சொல்லி வாங்கியிருக்கா. அவ நம்ம குடும்ப மானத்தை நடு தெருவில் நின்று வாங்கிட்டாளே. வரட்டும் இந்த வளர்ந்து கெட்டவ. நம்ம சொல்றத ஒரு நாளாச்சும் இவ கேட்குறாளா? நானும் போனா போதுன்னு இருந்தா இவ பண்றது வெளில தலை கட்ட முடியலையே. இந்த அத்தைக்காரி நம்ம மேல ரொம்ப கோபத்துல இருக்கோ? சும்மா இருக்கிற செவத்தியே இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்க. வந்துட்டியா வடிவு? அடி ஆத்தி, இந்த அத்தை நம்மள பார்த்துட்டது போல இருக்க. ஏண்டி வடிவு, அங்க என்னடி நின்னுக்கிட்டு வேடிக்கை பார்க்கறா? இங்க வாடி. வந்துட்டத்தே. என்னத்தை என்ன ஊருக்குள்ள தேடிக்கிட்டு இருந்தீங்களாம்ல சுந்தரி சொன்னா? என்ன அச்சத்தை? எதுக்கு இப்ப தேடிக்கிட்டு இருந்தீங்க என்ன? வடிவு, இந்த ரஞ்சிதை நம்ம குடும்பத்தை ரொம்ப கேவலமா திட்டாடி நடு தெருவில் நின்று. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வடிவு. பீரோல நகை இருக்கு, அதை அடகு வச்சாவது ஃபர்ஸ்ட் அந்த லோன் அடடி. ஏன்த்தே அந்த பொம்பளை திட்டுதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? லோனை வாங்கினது நானு, நீங்க ஏன் இப்ப வருத்தப்படுறீங்க? வடிவு, நான் சொன்னதை ஃபர்ஸ்ட் செய்யடி, அப்புறம் எது வந்தாலும் பேசிக்கோம். அத்தே, உங்க நகையெல்லாம் அடகு வைக்கணும்னு நினைச்சாலே கஷ்டமா இருக்கத்தே. ஏன்டி தொணன்னு பேசிக்கிட்டே இருக்க? சொன்னதை ஃபர்ஸ்ட் போய் செய்யடி. ஆளு வந்த அளவுக்கு அறிவு வளரல. எங்கெங்களும் போய் லோனை வாங்கி சொல்லி என் மானத்தை வாங்கிட்டு இருக்க நீ. நீங்க வேற இவ்வளவு தூரம் சொல்றீங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சுட்டு வரேன். என் மருமக நிலைமையை நினைச்சாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு. என்ன இந்த அத்தை திடீர்னு நகை அடகு வச்சு இந்த லோன் அடைக்க சொல்லிட்டுது? எனக்கு ஒரே ஷாக்கால இருக்கு. வடிவக்கா, உன்னால கல்பனா வீடு ரெண்டாயி போய் கிடக்கு. நீ நல்லா ஹாயா உட்காந்துருக்க காத்து வாங்கிக்கிட்டு. அவ வீட்டுல போய் கோத்து விட்டுட்டு இப்ப யாரோ சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து நியூஸ சொல்றியா? நீ சரியான குண்டுமணி தான். ஏக்கா, நான் போய் யதார்த்தமா கேட்டேன்க்கா. அங்க பத்திக்கிட்டது. நான் என்னத்துக்கு என்ன செய்வேன்? ஆண்டி, நான் தான் போய் அவகிட்ட ஐடி ப்ரூஃப் வாங்கிக்கிறேன், யாரும் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னா இல்லையா? அவ வீட்டுல பிரச்சனை நடக்கும்போது நீ போய் இப்படி கேட்டுட்டு வந்திருக்கியே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உனக்கு உதவி பண்ணலாம் தான்க்கா போனி. அது இப்படி போய் முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப மூஞ்சி அழுகுற மாதிரி வச்சிட்டு இருக்கேடி. நம்ம நல்ல நோக்கத்தோட தான் போய் கேட்டோம். கடைசியில் இப்படி முடிஞ்சு போயிடுச்சு. என்னன்னு கேட்டா குண்டுமணியால தான் குடும்பம் பிரிஞ்சிச்சுங்கிறாங்க. இப்போ ஆண்டே, உன் மருமகளை என்னவே வீட்டை விட்டு வெளியில உட்கார வச்சிருக்கியாமல்ல?